கடந்த ஒரு வாரமாவே சிறகடிக்க ஆசை சீரியல் ஆக்ட்ரஸ் ஸ்ருதி நாராயணன் அவர்களுடைய அந்தரங்க வீடியோ சர்ச்சை தான் சோஷியல் மீடியால பலராலையும் வைரலா பேசப்பட்டுக்கிட்டு வருது. இதுக்கு ஆக்ட்ரஸ் ஸ்ருதி நாராயணன் அவர்கள் அது நான் இல்ல ஏஐ வீடியோன்னு சொல்லி விளக்கம் கொடுத்திருந்தோம். சிலர் அதை நம்ப தயாரா இல்லாம இருந்ததுனால இந்த இஷ்யூ பேசு பொருளாவே இருந்துகிட்டு வந்தது. இதை தொடர்ந்து நம்பாதவங்களுடைய பர்சன்டேஜை இன்னும் அதிகமாக்குற வகையில ஸ்ருதி நாராயணன் அவர்களுடைய 2வது வீடியோன்னு சொல்லி ரீசெண்டா இன்னொரு வீடியோ லீக் ஆயிருக்கணும். அந்த வீடியோல இருக்கிறது உண்மையிலேயே அவங்க தானோ ஏஐ இல்லைன்னு சொல்லி இப்ப வைரலா திருப்பியும் பேசிக்கிட்டு வராங்க. மேலும் இதுக்கடையில இந்த இஷ்யூ பத்தி பேசி சில சினிமா சார்ந்த நபர்களும் தங்களுடைய கருத்துக்களை அது மேல வச்சுக்கிட்டு வராங்க. அந்த வகையில டைரக்டர் செல்வராகவன் மற்றும் மோகன்ஜி போன்றவர்கள் கூட அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ண கௌசல்யா சேகர்ன்றவங்க ரீசெண்டா இந்த இஷ்யூ சம்பந்தமா பேசி தன்னோட Facebook பேஜ்ல ஒரு போஸ்டை ஷேர் பண்ணிருக்காங்க. அதுல அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, சமீபத்துல சீரியல் நடிகை வாய்ப்புக்காக தன்னை இழந்த கதையும் அந்த வீடியோவை பார்க்க கழுகு போல சோஷியல் மீடியாவில் திரண்டிருக்கிற கூட்டத்தையும் காண முடிஞ்சது. இனி வாய்ப்பு தேடும் பெண்களுக்கு இது ஒரு நல்ல பாடம். தன்னை இழந்து ஈஸியா பெறக்கூடிய வாய்ப்பு என்னைக்குமே நிலைக்காது. நான் சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்து 5 வருஷம் ஆயிருச்சு, பெருசா ஒன்னும் இன்னைக்கு வரைக்கும் சாதிக்கல. காரணம் ஆம போல போனாலும் நேர்மையா சாதிப்போம், அது வரைக்கும் முயற்சி மட்டுமே செய்வோம்ன்ற குறிக்கோள் தான். பெரும்பாலும் 80% ஆட்கள் சீரியல் ஆகட்டும் திரைப்படமாகட்டும் இது போல பெண்களை ஆசை வார்த்தை காட்டி பயன்படுத்திக் கொள்ளதான் நினைப்பாங்க. நான் ஆரம்பத்திலே இது மாதிரியான ஆட்களை அடையாளம் கண்டுபிடிச்சு நிராகரிச்சிருவேன். இல்லைன்னா சோஷியல் மீடியால அவங்கள அசிங்கப்படுத்தி விட்டு கடந்துடுவேன். இதனால நான் பல வாய்ப்புகளை இழந்த கதையும் இருக்கு. அந்த மாதிரியான ஆட்கள் கிட்ட நான் பிரத்யேகமா கேட்ட வார்த்தைகள் இதுதான். உனக்கு வாய்ப்பு கொடுத்து என்ன யூஸ்? நாளைக்கே நீ அடுத்த நயன்தாராவா ஆகிடுவேன், அடுத்து என்ன மதிக்கவா போற? உன்ன மாதிரி எத்தனையோ பேரை பார்த்துட்டேன். அமலாபால் யார் அறிமுகப்படுத்தினா? நான் தான். நயன்தாராவை யார் அறிமுகப்படுத்தினா? நான் தான். இப்போ அவங்க எல்லாம் எங்க இருக்காங்க, நான் எங்க இருக்கேன்? ஒன்னு இழந்தாதான் இன்னொன்னு பெற முடியும், நீயே யோசிச்சுக்கோன்னு சொல்லுவாங்க. அடுத்த செகண்டே அவங்க நம்பரை நான் பிளாக் பண்ணிடுவேன். அந்த வாய்ப்பையும் தான். இதை பெருசுப்படுத்தினா நீ வளர்றதுக்குள்ளேயே உன்னை அழிச்சிரும்னும். கொஞ்சம் வளர்ந்த பிறகு சொன்னா அப்பவே சொல்ல வேண்டியதானே. இப்போ ஏன் சீன் போடுறான்னு சொல்ற கூட்டமும் இங்க இருக்கு. அதையும் கூட கடந்து வந்திருக்கேன். இங்க எல்லாருமே கெட்டவங்களும் கிடையாது, நல்லவங்களும் இருக்காங்க. ஆனா நமக்கான நல்லவங்கள அவ்வளோ சீக்கிரம் கடவுள் நம்ம கண்ணுக்கு காட்ட மாட்டாரு. நம்ம எவ்வளவு தூரம் நேர்மையா இருக்கமோ அதை பார்த்து நமக்கான நேரம் நமக்கான நல்லவங்கள நம்ம லைஃப்ல திடீர்னு கடவுள் கொண்டு வருவாரு. அந்த நாள் நமக்கான நாளா இருக்கும். அதுவரை திண்டாட்டத்துடன் போராடுவோம் நாளையின் கொண்டாட்டத்திற்காக அசிஸ்டன்ட் டைரக்டர் கௌசல்யா சேகர் ஆக்டர் ஸ்ருதி நாராயணன் அவர்களுடைய லீக்டு வீடியோ இஷ்யூ பத்தியும் தன்னோட வாழ்க்கையில தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண சில கசப்பான விஷயங்களை பத்தியும் பேசியிருக்காங்க.